4 சிப்பத்து அரிசி எடுத்துக்க. அரிசி? ஆமா. ரேஷன் கடை அரிசி கொண்டு வரணும். ரேஷன் கடை அரிசி வியாபாரத்துல சீக்கிரம். சரி. 1400 1600ல வாங்கிட்டு வந்துரு. 600ல? ஆமா. 4 சிப்பம். என்ன அன்னதானம் பண்ண போறீங்களா? திறமையா புள்ள கொடுக்கணும்டா. சரி சாமி, கொண்டுட்டு வரேன் சாமி. பருப்பு சொந்த காட்டிலேயே அடிச்ச துவரையில கொண்டு வந்துருக்கணும். துவரம் பருப்பு அது ஒரு 35 கிலோ. ரேஷன் கடையில போடுற சோயா பீன்ஸ் ஆகாது. சரி. அப்புறம் வேற என்ன? வெண்ணெய். வெண்ணெய். நெய். நெய். ஆமா. சரி. நெய் ஒரு 15 லிட்டரு. நெய்யெல்லாம் எதுக்கு சுவாமி? நெய் இல்ல அப்பதானே திறமையா புள்ள கொடுக்க முடியும். சாமி அடிகள் மன்னிக்கணும். நெய்க்கு பதிலா வெண்ணெய் கொண்டுட்டு வரணும். என்னது சுன்னிக்கு வைக்கவா? அட சுவாமி, அது ஆடப்படியா? அது அப்படி. சரி சுவாமி, நெய்யும் கொண்டுட்டு வரேன். அப்புறம் வரும்போது ஒரு பன்னிக்கறி ஒரு 2.5 கிலோ. ஓ, பன்றி இறைச்சி. ஆமா. சரி சுவாமி. அது முன்னடையானுக்கு இடும்பனுக்கு. சரி, அதுவும் கொண்டுட்டு வரேன் சுவாமி. அதையும் கொண்டு வரியா? பழம் நல்லா கை சோடா இருக்கணும். கை சோடா சாமி? ஆமா. சரி சுவாமி. அதுல ஒரு 25 தாரு. 25 தாரு. ஓ, 1/4 ரூபாய்க்கு நயா பைசா எனக்கு வேணும். சரி சுவாமி. இதெல்லாம் கொண்டுகிட்டு அப்படியே தாரமங்கலத்து மேல வந்தீங்கன்னா பாவா மெடிக்கல்னு பாய்கிருங்க வச்சிருப்பாங்க. சரி, மெடிக்கல். ஆமா. அந்த மெடிக்கலுக்கு போய் 140 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 செட்டு மாத்திரை கொடுப்பான். என்ன மாத்திரை? தலைவலி மாத்திரையா? தலைவலி மாத்திரை இல்லீடா, வயாகரா மாத்திரை. அது என்ன பலனை கொடுக்கும்? கொஞ்சம் எந்திரிக்கும். இது தெரியாத பொட்டியா தடுமாறுறானே. 2.5 மணி நேரம் நின்னு பேசும்டா. சரி சுவாமி, அது வாங்கிட்டு வந்து என் சன்னிதானத்துல விட்டுட்டு நீ வெளியில வந்துடணும். சாமி அடிகள் மன்னிக்கணும், நானும் உள்ள போய் வந்து பாக்குறேன். நீ எப்படி செய்யறேன்னு? ஏடா, ஒருத்தர் பாத்துருக்கு ஒருத்தர் செய்யற வேலையாது. என்ன கதவு ஓட்டையில பார்த்து கத்துக்க. சரி சுவாமி. இதெல்லாம் கூட்டிட்டு வந்து விட்டீங்கன்னா 10வது மாசம் உனக்கு கண்ணந்தாய் ஓட்டிடுறேன். புறா கை சாமி கரெக்டா சொல்லி இருக்குமே. சாமி, ஆனா விளக்கம் புரியல. மாமா எப்படி அடிக்கிறன்னு பாரு. எதுக்குடா அடிக்கிற? பனி நிகழ்ச்சி கூடாதுடா. ஏண்டா? ஓய், நான் உனக்கு என்ன ஆகுது? மாமே. என் பொண்டாட்டி அக்கா. அக்காளுக்கு புள்ள கொடுப்ப, மாமங்காரனான வேடிக்கை பார்க்கட்டுமா? அதுவும் ஒன்னால முடியாதுன்னு மெடிக்கலுக்கு போய் வயாகாராலனா புளுத்த மாட்டியாடா? மச்சன ஜாமியாரானே தெரியுது இல்ல? மச்சன ஜாமியாரானே தெரியுது இல்ல? ஆறு புண்டைனாக்க ஜாமி கேட்க வந்த கொலை முடியுது. யாரும் ஒருத்தர் வளர்ந்த போல தெரியுது. பார்க்கும் போதே தெரியுதுடா. தெரியணும். ஆளை பார்க்கும் போதே தெரியுமே. ஆளை பார்த்தாவே தெரியுது. அதனால ஒரு காரியம் ஆகணும். காரியம் தானே. ஒரு பெண்ணு கிட்ட போனா அண்ட விட மாட்டேங்கிறா, பாம்பா பணம் எடுத்து கொத்துறான். நீ ஒரு வசியமை தந்தீங்கன்னா தம்பி, நம்ம கிட்ட எல்லா பொம்பளை வசியமையும் இருக்குது. அப்படி நான் வசிய மருந்து கொடுத்து உனக்கு செட் ஆகி போச்சுன்னா எனக்கு 2 நாளைக்கு அந்த பொம்பளை விட்டுறணும். நான் ஆசைப்பட்டு தானே கேக்குறேன். உன் பொண்டாட்டியா? அடுத்த பொண்டாட்டி தானே. எனக்கு 2 நாளைக்கு விடு. சாமி, அடுத்த பொண்டாட்டியா இருந்தாலும் அவ ரொம்ப அழகா இருக்கிறான். ஓ, அப்படி நிக்கிறியா? சரி, அப்படி நான் உனக்கு வசியம் பண்ணி கொடுத்துட்டா எனக்கு என்ன தர? இந்த மண்ணால கட்டி வச்ச கோபுரத்தை நான் பொன்னால கட்டி வைக்கிறேன். பொழல பொழுத்துவ. சரி, பொன்னால கட்டி வைக்கிறேன். மைய வேணும். மைய அவ்வளவுதானே. ரொம்ப கோவப்படுறான். கொஞ்சம் நல்லா வேலை செய்யற மாதிரி மைய கொடு. வேலை செய்ய மாதிரி தான் வண்டி மையத்தான் இருக்குது. வண்டி மையா நல்லா வேலை செய்யும்டா. சரி சரி. ஆமா, அதெல்லாம் எவன்டா உண்மையான மை வச்சிருக்காங்க? நல்ல முள்ளு போட்டு கறிக்கி வைக்க முள்ளு போட்டு போதகணங்களா? சாமி வாப்பா, மை எடுத்துக்கிட்டியா? மை இப்பதான் வைக்க முள்ள போட்டு கறிக்கி விளக்கண்ணி ஊத்தி குழப்பணும். சூப்பர். போய் புண்டை முடிட்டு இந்த மைய எடுத்துக்கிட்டு போ. கொஞ்சோண்டு நீ மண்டையில வச்சுக்க. சரி, நான் கொஞ்சம் மண்டையில வச்சுக்கிறேன், நீ கொஞ்சம் வச்சுக்க. சரி. அந்த பொம்பளைக்கு போய் நீ மண்டையில வச்சாலும் சரி, இல்ல
எங்க வைக்கணும்? கொண்டையில. கொண்டையில. சரி, நீ கொண்டையில வச்சாலும் சரி, இல்ல நீ சாமி வேண்டாம், நான் வச்சிடுறேன். அடங்கோயாலே பூஜாரி தந்த மையி. இது வேலை செய்யுமா? தெரியும். சாமி கணவன் என்ன அந்த சத்திரத்துல தனியா விட்டுட்டு கல்லுடைக்கு போயிருக்கிறாரு. எப்ப வருவாருன்னு தெரியல. அவருக்காக கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கிறேன். ஒரு மாதிரியா இருக்குது. என்னாலும் தெரியலையே, என்னமோ ஆறு மாதிரி இருக்குது. பொட்டிக்காக என்னன்னே தெரியல. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷத்துல என்னென்னமோ பண்ணுதுடா. அப்ப விடிகால அப்படித்தான் பண்ணோம். விடிங்காலத்துல அப்படிதான் இருக்குமா? ஆமா. நீங்க தானே அன்னைக்கு அவங்களோட வந்துறீங்க. நானே கல் அடிக்கிறாரு. கல்லே கூட அடிக்கட்டும், யாரா என்னத்த வேணா அடிக்கட்டும். ஆமா, அவங்கள பாத்தீங்களா? எவங்கள அதான் அன்னைக்கு வந்து என்கிட்ட கூட நான் கூட நீ கூட அடிக்கிறோம். விளக்கு மாத்திர அடிச்சனே. அட அவனா அவன் நேரம் எங்க அவங்கள அவங்காதீங்க. அவங்க ரைட் ரைட். ஏய் தம்பி, மைய வேலையை காட்டுதுடா. வந்திருக்கிறாரா? எங்க திரிகிறான்னு தெரியல. கண்டார ஓடி சொல்றேன். வரேன் தலைவரே. என்ன சொல்ல மாட்டேங்கிட்டான். என்ன சொல்றேன்? ஆமா, நீ வந்து அதிகலாம். அதுலயே பாரு, கூப்பிட்டது போக கூடாது. நாம கொஞ்சம் பிகுவு பண்ணணும். அப்பதான் அதுல ஒரு டேஸ்ட். கண்டார ஓடி போய் எதுக்கெல்லாம் வச்சிருக்கிறான் பாடுறான். நம்மளாம் அவன்கிட்ட உட்காந்து படிக்க மாட்டேங்குதுறான். ஏங்க நான் வரல. ஆமா, ஏன் தூரமா நிக்கிறீங்க? என்னையா? ஆமா மாமா. என்னடா நம்பவே முடியல. ஆசாமி நான் வரல. வாங்கடவுல நான் வரல. அன்னைக்கு எவ்வளவு கோவப்பட்டா, எவ்வளவு கோவப்பட்ட. பேர் சொல்றது கூட அவ்வளவு கோபம் அவளுக்கு. ஆமா, இன்னைக்கு மாமானால போகணும். சரி வா. வரமாட்டேன். பேசிக்கலாம் வா. வரமாட்டேன். ஆடா புண்டை முடிக்க வா. கோவிச்சுக்கிட்டீங்களா? எனக்கு கோவமே எனக்கு என்னைக்கு கோவம் வந்தது? எங்களுக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு என்ன இருக்குது? சொல்லு பார்க்கலாம். நாங்களாம் மொன்ன புண்டைங்க. என் மேல கோவம் இல்லையே. இல்லைங்க, என் மேல கோவம் இல்லையே. என்னத்துக்கு உங்க மேல நான் கோவப்படுறேன்? இப்ப யாரும் இல்ல. யாரும் இல்லைங்க. ஒட்டியதால சத்திரத்துல இருக்கு. உண்மையாதாங்க இருக்கிறோம். ஏன்டா அப்படி பயந்துக்கிற? இருந்தாலும் கல்யாணமானவன் நாம 2 பேரும் வீட்டுல தனியா பேசிட்டு இருக்கும் போது உங்க வீட்டுக்காரன் வந்துட்டா கண்ணேஷன் அவங்க எடுக்கிறா புட்ட வாயை. ஆடி உன் கொண்டா
திடீர்னு உன் வீட்டுக்காரன் வந்துட்டா என்னடி செய்யறது? ஏங்க அவனை நினைச்சா பயந்துக்கிறீங்க? ஏங்க அவன் வந்தா என்னங்க நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, அவ்வளவு தூரம் பாடுபட்டு கரெக்ட் பண்ணிட்டு ஏன் இங்க பாருங்க. நீங்க அவன்லாம் நினைச்சு பயப்படாதீங்க. அவன் கல்லு அடிச்சுட்டு வந்து சாராயத்தை குடிச்சுட்டு மலாந்து பாடு தூங்கி போயிடும். அவன் எல்லாம் கண்டுக்க மாட்டான். சொல்றேன். அடிக்கும் பயந்துக்காத, பயத்துல குஞ்சு எந்திரிக்காத போகுது. பயந்துச்சுன்னா அது நான் அனுபவப்பட்டுக்கிறேன். இதெல்லாம் அனுபவம் உண்டா உனக்கு? நான் அனுபவப்பட்டுக்கிறேன். அப்படித்தான் போய் ஏரி கரையை கூட்டு போயிட்டேன். அப்புறம் நாட்டம் அவளை ஒண்ணும் கண்ணடா வச்சு கீழ கட்டாதீங்க. போராடிக்கு சித்திரவல்லி அந்த குண்டு வாயனுக்கு முளவாயாட்டுங்க. உங்களுக்கு என்ன செவ்வாழையாட்டுங்குது படிக்குதுங்க. அதனால தான் பேசிக்கிட்டே செய்யறீங்களா? சத்தம் மட்டும் வருது. கதவு திறக்க மாட்டேங்கிறானே. என்னங்க யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குதுடி. தெருநாய்ங்க, தெருநாய் குறைச்சிட்டு இருக்குது. ராத்திரி நேரத்து கூட்டுக்காரன் வந்துட்டான் நாட்டுக்குது. பகல் நேரத்துல கதவு சாத்திக்கிட்டு என்ன பண்ணுவான்? கண்டா சித்திரவல்லி. ஏங்க சித்திரவல்லி, நீங்க என் கூட்டுக்காரன் நினைச்சுக்கிட்டீங்களா? அந்த குண்டை வாயின் நேரத்துக்கு வரமாட்டான். அங்க கல்லூரி சீட்டு இருப்பான். இது எவனாவது பிச்சைக்காரனா இருக்கும். உன் கூட்டுக்காரனை தவிர யாரும் அடியே சித்திரவல்லின்னு கூப்பிடுவாங்க. ஏங்க நாம இன்னொரு டைம் செய்யலாம் வாங்க. செய்யறது நிலைமையிலேயே இன்னொரு டைம் குஞ்சு எந்திரிக்கலாம். 2 மணி நேரம் ஆகும். உன் கூட்டுக்காரன் வந்துட்டானா? எத்தனை தரம் உங்ககிட்ட சொன்னேன். பாருங்க, பயப்படாதீங்க. ஒரு
பொம்பளை நினைச்சா ஆணையை கூட சீலையில மறைச்சு போடலாம். ஆனை எப்படி சீலையில மறைக்கிறது? அது பொம்பளைங்களுக்கு சாத்திருக்குங்க. கொலகுண்டிலாம் நினைக்கிறேன். இங்க பாருங்க, எங்க வீட்டுக்காரன் முன்னாடி வாசல்ல தான் நின்னு கத்திட்டு கிடக்குறான். இந்த சத்திரத்துக்கு பின்னாடி வாசப்படி ஒண்ணுக்குது. சரி, அந்த வழியா கூந்து போயிரு, அவன் போனதுக்கு அப்புறம் வருவேன். சரி, உன் சீலை பரப்புலி நான் போயிடுறேன். சரி, கதவு திறடி. வந்ததே தெரியாதல பேசிட்டு இருக்கிறான். அது இன்னாரோ என்ன செய்தா என்னடி பண்ணிட்டு இருந்த? எவ்வளவு நேரம் கத்துறது? கதவை தரன்னு கதவை தட்டுறாய். கதவை திறந்து சொல்லி கத்துறது காதல கேட்கவே இல்லையா? கூப்பிட்டீங்களா? என்னது? சித்திரவள்ளி நான் கூப்பிட்டீங்க. ஒரு சத்தமா ரெண்டு சத்தமா எத்தனை தரமடி கூப்பிடுறது? என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு நேரம் கதவு திறக்கிறதுக்கு வரல தெரியுமா? என்னாச்சு? ஐயா, தலைவலி வந்ததால என்னாச்சு? எனக்கு ஒரே தலைவலிடா. நான் கல்லடைக்கு போகும்போது எங்க தலைவலின்னு எங்கடி தலைவலின்னு வயிற்றுல கை வைக்கிறா? ஏண்டி நான் கல்லடைக்கு போகும்போது நல்லா தானே இருந்தேன். அது கூட எனக்கு என்ன தலைவலி என்னன்னு தெரியலங்க. மாய தலைவலி மண்டை அப்படியே கிடீர் கிடீர்னு பொழக்குதுங்க. பொழைக்க முடியும். வெறுவத்துல பிடிச்சிட்டு ஓக்கணும்டா. இந்த சத்திரத்துல ஒரு டாக்டரா கீட்டரா, ஒரு மருந்தா மாயமா, சரி, ஒரு மாத்திரையா கீத்தரையா, ஒரு ஊசியா கீசியா. டாக்டர் வந்து இப்ப ஊசி போட்டு போனான்னு என்ன எங்கடா தெரியாது சாமி. ஆமா, தலைவலி வந்துச்சுன்னு சொல்றா. சரி, தலைவலியால இருந்ததுனால தான் கதவு திறக்க முடியல. ஆமாங்க. உன்னுடைய உருவம் குழந்தது என்ன? உன்னுடைய மேனியெல்லாம் காயம் என்ன? என்னடா அப்படி நெகமட்ட மாதிரி இப்படி எங்கேயாவது காயம் ஆகுமா? தலைவலி வந்து உனக்கு
எப்படி மேல எல்லாம் காயாகும்? மேலெல்லாம் கிள்ளு பட்ட மாதிரி இருக்குது. ஆமா. எப்படி காயம் ஆச்சு? அத கேக்குறீங்களா? நெகப்பட்ட மாதிரியே இருக்குது. ஏங்க அதியா கேக்குறீங்க? எதறி கேக்குறேன், அதை தாண்டி கேக்குறேன். ஏய் அந்த நாய் புடிச்சு கட்டுங்கடா. மாயவாடி. நானு தலைவலின்னு அப்படியே மலாந்து படுத்திருந்தேன். இந்த சத்திரத்துல ஒரு கருப்பு பூனை இருந்துச்சு இல்ல, ஆமா, அந்த கருப்பு பூனை மதில் மேல குட்டி போட்டுக்குதுங்க. அது என்னன்னு தெரியலங்க, திடீர்னு நேரா வந்து என் மார் மேலேயே குடிச்சு குட்டி போட்ட கோண, அதாவது கரெக்டா மாறு மேலேயே வந்து குதிச்சு. ஆமாங்க, அது பால்வாடைக்கு வந்திருக்கும். வந்தியபுரங்கள் எப்படா பாலுவாட வரும்? ஆமா மேல குதிச்சுச்சா, நானும் துவா துவா துவான்னு துரத்துவேன். நாயா நாயை தாண்டி இல்ல இல்ல தூசி தூசின்னு துரத்துவேன். அட பூனைய துரத்தி இருக்கிற. ஆமாங்க, அது அப்படியே போறதுக்குள்ளேயே அப்படி பெராண்டி இப்படி போயிருச்சுங்க. ஓஹோ, அதாவது அந்த பூனையோட நெகப்பட்டு தான் மேனியெல்லாம் காயமா இருக்கு. ஆமாங்க. அப்படியா அண்ணே? ஆ? உன்னை பத்தி எனக்கா தெரியாது? ஏய்! அடி நீ கதவாத்தா, கதவாதி. அடி பாவி அந்த கல்லவா, காதலியோ. இதெல்லாம் ஓலி சண்டைடா, நம்மளால தெரியும்படி வேலையெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கிறேன். என்ன சந்தேகப்படுறீங்களா? தாண்டி ஏன் மாப்பிள்ள என்ன பார்த்தா அந்த மாதிரி சந்தேகமெல்லாம் படல்றீ, ஊச கூறி கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டோம். ஏய் சந்தேகமா இத்தனை நாளா இல்லாம இந்த மனுஷங்க ஏன் அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடி? அங்க கல்லோடைக்கு போறாங்கல்ல, அங்க எவ்வளவே சேர்த்துக்கிட்டாண்டாலு நானு கூத்தியா வச்சுக்கிட்டேன். ஆமா, அதனால தான் கூத்தியா 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 கேக்குதா எவ்வளவு எதிர்த்தாலும் பத்தியா? ஆமா சாமி, பசுப்பு கல்லிக்கு பாம்பு கடிச்சுட்டான், பார்க்க போனவனுக்கு தேளு கடிச்சுட்டான். கதவை திறக்கும் போது ஒரு கள்ளன் ஓடனால அவன் யாரு? அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? அவன் யாரு? ஜூசி என்னடி ஜூசி? நம்மளுக்கான தெரியும். நம்ம கொண்டாட்டியே பரவாயில்லையாட்டுங்குது. ஒட்டுமொத்த ரவுசி பெரிய ரவுசி ஆகுதுரோ. என்னடி? பார்த்ததுனால தாண்டி கேக்குறேன். அவரும் நானும் ஒன்னா படிச்சுட்டு வரப்பே பாத்தியா? அவரு
என்னடி நீ நான் மாப்பிள்ளை பெற்றேஸ்ரா ருக்கியாஸ்ரா நக்க சொல்றான். அக்க சொல்றா வந்து சொல்றா சாமி வாடா போடான்னு கேக்குறா. பொம்பளைங்க யாருகிட்ட போய்க்கிறாங்கன்னு அவங்க வாயால இருந்தே எப்படி? வாங்கிக்கலாம். எப்படி தண்ணி பாய்ப்பு கிட்ட சண்டை நின்னு தண்ணி பாய்ப்பு கிட்ட சண்டை வரும் பாரு. ஆ, பேசிக்குவாங்க பாரு. என்னன்னு ஏண்டி அவங்களோட அவரை காட்டுல போனவங்கள, ஏண்டி இவங்களோட சோள காட்டுல போனவங்கள, கம்மங்காட்டுல போனவங்கள அவங்களே சொல்லி, ஏன்னா போன இடம் உங்களுக்கு தெரியுது இல்ல, அவங்களுக்கு தெரியும் இல்ல. ஆமா அது மாதிரி தான் அது மாதிரி தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறா. ஏண்டி ஆமா நெசமாலுமே பாத்து பார்த்தது ஏங்க பாத்தே அப்படிங்களா மறுபடியும் ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன பார்த்தது உண்மையானா அட பாவி நீ கைப்புடியா புடிக்கலாமே எப்படி எப்படி நீ கண்டது உண்மையானா அட கண்டது உண்மையானா அட பாவி நீ கைப்புடியா புடிக்கலாமே சொல்றா உன்னை நினைக்கிறா. அப்படியா சொன்ன என்னடி மறுபடியும் வாடா இதுக்கு மேல அவன் என்ன வேற ஒண்ணே போட்டுன்னு எதுக்குடா அடிக்கிற? கண்டது உண்மையானா ஏய் வாடுங்க நீ நீ பார்த்தல பார்த்தேன் நீ பாத்தியா பார்த்தது பார்த்தல பார்த்தேன் அப்ப கைப்புடியா புடிக்கிறதுனா புண்டவாயினே ஏய் சாமி கைப்பிடியா புடிச்சு கேட்டா தான் ஒத்துக்குவேன் ஏண்டி எவ்வளவு ஒரு எகுத்தாளமா பதில் சொல்றா பாரு கைப்புடியா புடிச்சு நீயும் இவனும் படுத்து விடுறீங்கன்னு நிரூபிச்சிருக்கணும்டா கைப்பிடியா புடிச்சு கொண்டு வந்து நிரூபிச்சா தான் ஒத்துக்கணுமா இன்னைக்கு கூட பாருங்க எங்க நடந்தாலும் சரி நம்ம பாத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட ஏண்டா பாத்தியா பிடிக்கலாம் எந்த எவன்டா போய் பிடிப்பான் ஒத்துக்கிட்டு இருக்கும் போது உன்னுடைய பசுப்பு காலம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு தேவையில்லைங்க. ஆமா காகம் கருன்னா கணவன் அப்பான்னு கட்டிக்குவாள வச்சு அதுக்கு தேவடியா அவளுக்கு இவளுக்கு என்ன சம்மந்தம் என்ன சம்பந்தம்? ஐயோ என்ன பார்த்தா தேவடியா நீங்க தேவடியா தாண்டி என்ன பார்த்தா வெப்பச்சாரி நீங்க ஆமாண்டி என்ன பார்த்து நார் மாதிரி நீங்களா உன்னை பார்த்தாண்டி சொல்றேன் சாமி இவன் பயங்கரமான ஓடுகள்ளி ஆட்டம். ஆமாடா என்னடி ஆமாடா ஏடா எடுத்துக்கிட்டா நான் அப்படிதான் மாப்பிள வைப்பேன் மாப்பிள நீ கல் உடைச்சுட்டு வந்து சாராயத்தை குடிச்சுட்டு கமந்து படுத்து கிடந்தீங்கன்னா வாய் தான் சோறு திங்கும் கேட்டா வாய் தான் சோறு திங்கும் இந்த மண்ணியா திங்குங்கறியா? ஏய் அது கடிச்சது அது ஒண்ணுதான் பாவம். அதனால நான் வைப்பேன்டா நான் மாப்பிள வைப்பேன்டா இந்த தேவடியா எவ்வளவு ஒரு இருமாப்பு இருந்தா எங்கிட்டயும் மாப்பிள ஆய்வோக்கமா வளரலாம். மாப்பிள வைக்கிறேன்னு என் முன்னாடியா சொன்னியோ இதுக்கு மேல தேவையில்லைங்க. இதுக்கு மேல இவ்வளவு வச்சு அரை நிமிஷம் முளைக்கிற மாதிரி கிடையாது என் முகத்துல எப்படி கூட சத்தத்தை விட்டு ஓடி போடி நீ முடிக்கலாம் புண்டையா நாத்துறா எப்படி 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 நீ முடிக்கலாம் இதாச்சு ஏன்னா மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இனிமே சத்திரத்துல ஒரு வினாடி கூட இருக்க கூடாது போவலியா நீ ஏடா சொல்றது என்னடி இந்த சத்திரம் என்ன உங்க அப்பன் வாயா கட்டி வச்சதா எப்படி எப்படி ஏண்டா இந்த சத்திரம் ஒப்பனும் வாயால சம்பாதிச்சு ஓட்டு சம்பாதிச்சு கட்டினாங்களாடா ஒப்பனை வாயாலும் மண்ணனத்தை அப்ப நான் ஒத்துக்கிறேன்டான்னு சொல்லி காட்டுறா அவன். அதனால நீ என்னடா என்ன வெளியே போன்னு சொல்றது எப்ப என்னையோ எழுத்து பேசுனியோ இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது உன் முகத்திலேயே விழிக்க மாட்டேன் இத பாரு இனிமே நீ பொண்டாட்டியும் கிடையாது நான் உனக்கு புருஷனும் கிடையாது
இந்த தாலியை ஒழுங்கு மரியாதையா கழட்டி கொடுத்துட்டு எந்த வழியில வந்து அந்த வழி விட்டு வராத வழியில போய் சேரு. தாங்கள் என்ன உரைக்கிறீர்? எல்லாம் ஐயோ, ஐயா. எல்லாரும் என்ன உனக்கு எந்த மில்ல பேசிட்டு இருக்காங்க? கோயில் தமிழ் புண்டையில வேற பேசுறான். தேவடியா பரதேசி முண்டை. பரதேசி கண்டார ஓலி. இனிமே ஒரு நாடு வாரு உன்னாரு வாழ்ற மாதிரி கிடையாது. கிடையாது. என்னுடைய தாலியை கழட்டி கொடுத்துட்டு உன் வழி பார்த்து போ. ఈ తాళి నువ్వు వేసేంద్రా ఎలా మొన్న పుకా ఈ తాళి నువ్వు వేసేసినా என்னடா சொல்றா? தாலி போட்டியடா మొన్న புண்டன்னு கேக்குறா. நான் போனா இப்படி யார் நீ போட்டா? இந்த தாலி யாரு போட்டாங்கன்னு தெரியுமா? யாரு போட்டது? அட தாலி தாரடமெல்ல அட பாவி என்ன தாய்மாமே போட்டடா. யாரு ஊமாமா? பொட்டையா மறுபடியும் மாற போறேன். வலியத்தவனே சொல்லி சொல்லி இந்த தாலி கழட்டி குடுன்னு கேக்குறானே. ஏன்டா அந்த தாலி யாரு போட்டாங்கன்னு யாரு நினைச்சு போட்டது? நான் 8 வயசா இருக்கும் போதே என் தாய் மாமன் போட்டாங்க என்ன. 8 வயசுலயே. 8 வயசுலயே போட்டாங்க. உலகமெல்லாம் பத்தினி அட்டக்குதுடா டேய். அந்த தாலி 8 வயசுலயே அந்த தாய் மாமா போட்டான். என் தாய் மாமன் என் கழுத்து வெறும் கழுத்தா இருக்குதுன்னு அவங்க எடுத்து வந்து போடுறது. நீ எங்க கொட்டன? நீ எங்க தாலி கொட்டன? தாலி உனக்கே சொந்தம். அதனால தாலி கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுடா. வரும்போதே கொண்டுட்டு வந்துட்டாலாம். வரும்போதே ஒப்ப வீட்டுல இருந்து கொண்டுட்டு வந்திருக்கான். ஆமாடா. சரி அது போகட்டும். அடி மூக்கத்திலே அடி பாதி நீ கட்டி வச்சு தாண்டி நடி. அடி மூக்கத்திலே அடி பாதி நீ கட்டி வச்சு தாண்டி நடி. என்னடா உனக்கு கேட்டா என்னடா என்னடா போறது பிரச்சனை? ஆமா. ஏய் ஐயா ஒடிச்சு துரிஞ்சு போடுவேன் ஜாக்கிரதை. ஆறு கையா ஆறுடா உனக்கு எது பண்றானே? ஆயும் கோலாயும் தெரியாது இது அவளுக்கு. கோயில புளுத்தவளுக்கு நாத்தம் இல்லையா? தாங்க தாய் மாமா போட்டாரு பெருமையா சொல்லிவிட்டேன். ஆமா எங்க தாய் மாமன் போட்டாங்க என்ன போட்டாங்க என்ன போட்டாங்க. யாரு போட்டாத உன்னை யாரு போட்டா அதுக்கு மேல என்ன போ? தாய் மாமா போட்டுட்டேன் உன்னை. சரி விடு அது போகட்டும். இந்த மூக்குத்தி ஜிமிக்கி எல்லாம் போட்டோம் பாரு அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு புறப்படு. பொங்கல் ஐயோ 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 எத்தனை போய் சொல்றா பாருடா. யாரு நான் போய் சொல்றேன். இந்தார ஓலி என்ன பசு பசுப்புறா பாரு. இந்த மூக்குத்தி ஜிமிக்கி எல்லாம் நீ போட்டியா? என்ன யாரு போட்டது? நீ என்னைக்காவது போட்டது உண்டா? நான் தாண்டி போட்டேன். போட்டிருந்தா தான் பிரச்சனை வந்திருக்காது. போட்டது உண்டாமா? மூக்குத்தி ஜிமிக்கி எல்லாம் ஒழுங்கு மரியாதையா கட்டி வச்சு போயிரு. இந்த மூக்குத்தி ஜிமிக்கி வா. ஆமா இது ஏவா? ஆமா. அட மூக்குத்தி ஜிமிக்கி எல்லாம் அட பாவியா போறமாவே போட்டதடா. போட்டதடா
இத கழுத்து குட்டை தீர்ந்துமா கழட்டி வச்சிட்டு தாண்டி போ என்ன புண்டைகள நான் கழுத்து கொடுப்பேன் நேர்ந்தபடி பாக்குறா அவ்வளவுதான் என்ன எங்குட்டுக்காரியா இருந்தா பூதி எடுத்து நாய்க்கு போட்டுருப்பேன் இந்த மூக்குட்டியும் இந்த முகத்துல முழிச்சாலே ஆகாது இந்த இதுபாரு சிமிக்கி ஆமா இதெல்லாம் ஆறு போட்டாங்க தெரியுமா யாரு நான் 3 வயசா இருக்கும் போதே எங்க மூத்த மாமன் என்ன போட்டாங்க எல்லாத்தையும் போட்டு போலாட்டங்க 3 வயசா இருக்கும் போதே போட்டாங்க ஊரெல்லாம் மழை பெஞ்சி தண்ணி ஊரெல்லாம் மழை பெஞ்சி தண்ணி இந்த மகராசி குழிக்குள்ள ஊர்பட்ட சுண்ணி நம்ம வாசம் வருது எல்லாத்தையும் போட்டுக்கிறாளாம் மூக்குத்தி ஜிமிக்கெல்லாம் எங்க மூத்த மாமே எனக்குன்னு கோம்புரு கடையில செஞ்சுட்டு வந்து போட்டாங்க தெரியுமா உனக்கு தெரியுமா எல்லாடி கழிச்சுனா சாமி இவன் ஒரே நிமிஷமோடு இங்க இருக்க கூடாது தேவையில்ல சாமி ஆமா சிலை கொல்லி சொன்னா உடனே மரணமாகும் மாடையை போட திங்க புண்டை நாய் கிடைக்கும் சீக்கிரம் மாட்டி விடுங்க. கேடு கட்டவளே என்னடா எப்ப அடுத்தவட அதாவது போட்டு படுத்திருந்தியோ நான் படுப்பேன் முகத்திலே வெடி கூட படுப்படா உனக்கு என்னடா நீட்டுடா கையை நீட்டுவே எல்லாத்தையும் நீட்டுடா நாதியாரி முண்டை கையை நீட்டி பேசுற அளவுக்கு கலாய் போயிட்டு பேசுடா அடி இளமையாடு தலங்க அடி பாவி நீ எவளோடு அடி இளமையாடு தலங்க அடி பாவி நீ எவளோடு கூட கட்டின கனவுன்னு நினைச்சு பார்க்காம வாடாங்கறா போடாங்கறா அடுத்தவன் மேல இருக்கிற ஆசையினால உன் இளவ எடுத்தாண்ண நீ எவனோடு போன அண்ணன் இன்னைக்கு பாரு இன்னைக்கு அதாவது இந்த சாமி போய கட்டின கணவனுடைய வயிறெறிஞ்சு போற இத பாரு என்னைக்கா இருந்தாலும் சரி என்னடி ஆட்சி காட்டுற என்னைக்கா இருந்தாலும் நடு தெருவுல நின்னு ஐயோ சிவனேன்னு குட்டைக்க தண்ணி எத்து குண்டி மேல போட துணி எத்து ஐயோ சிவன நடு தெருவுல இப்படி ஏண்டா இவன் என்னமோ என்னாட்ட பத்தினிக்கு பிறந்தவனாட்டமும் இவன் சாபம் விட்டா என்ன அடைச்சாக்கும் ஆமாயா என்னையா உன்ன மாதிரியே எல்லாம் பத்தினியா இருக்க முடியுமா அப்படி சொல்றா இந்த மாதிரி எல்லாத்தையும் போயிட்டு இருக்க முடியுமா ஆமா பொறவா சொல்லியா போனாங்களா அவங்க எங்க போயிருப்பாங்க சித்திரவல்லி மாமா சித்திரவல்லி என்னென்ன கை கால்லாம் உதறது அவனை பார்த்ததுமே கை கால்லாம் ஆட்ட கட்டு போச்சு அவனை கட்டு நீ என்னத்துக்கு பயப்படுற போயிட்டானா அவன் போயிட்டானமே அப்புறம் அடிச்சா விட்டான் இல்ல அவன் சாட்டையை எடுத்துக்கிட்டு அந்த அடி அடிக்கிறான் நீ ஒளிஞ்சுக்கிட்டு பாத்தங்கறியே பண்ணுவேன் நானும் தான் ஊரு ஜனமெல்லாம் முடிஞ்சு என்னையும் சேர்த்து ரெண்டு வைப்பாங்களே வரம்பரா சமைச்சு அவன் சமைச்சு எடுத்து வந்தா கிட்ட அடிச்சா கூட அந்த அடி நான் சாய்க்குவேன் நீ எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வனு தெரியும் செய்யுங்க ஆமா என்ன பண்ணணும் இனிமே உன்னோட பொழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டியா பொழைக்க மாட்டேன்னு சொல்றதோடியா போடா புண்டவாயான்னு கேட்டேன் பாண்டான்னு சொல்லிட்டு அதுக்காக கூட கேட்டேன் அவனை விட்டுட்டு அவன் கூட போ நல்லா இருப்ப சித்திரவல்லி உடம்பு பூரா கல்லு அவனை வாண்டான்னு சொல்லிவிட்டு என்னைக்கு என்னோட வந்தியோ உன்னை எங்க கொண்டு போய் விடுறது மட்டும் பாரு கொண்டுட்டு போய் விடுறது மட்டும் பாரு. அது என்ன இல்ல எனக்கு என்ன இல்ல அவங்க சொல்றாங்க புண்டவாயினுங்களா என் வீட்டுக்காரரை பார்த்தா நடு தெருவில் என்ன விடுற மாதிரி தெரியுதா அடுத்து தான் வருவாங்க விட்டா போடா எவனாச்சு கற்கடியில உட்காந்து நிறைய எல்லாம் தின்னுட்டுடா. ஆமா நம்ம நாட்டுக்கு போகணும்னா கையில காய்ச்சி இல்ல கையில காய்ச்சி இல்ல இப்ப என்ன பண்றது சார்ஜி காய்ச்சி இல்லையே திருட்டுறையில் என்ன அர்த்தத்துக்கு வரும்
திருட்டு ரயில் என்ன அர்த்தம் வரும்? ஏன்டா கேன புண்டை நீங்க திருட்டுத்தனமா போயிட்டு ரயில திருட்டுல ஓ திருட்டுத்தனமா நீங்க தாண்டா போறீங்க ரயில் திருட்டுல இல்ல எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. கொஞ்சம் சொல்றோம் நீ ஏன் சொல்ற நாம தான் திருட்டுத்தனமா போறோம். ஆமா ரயில் திருட்டு ரயில். அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி சரி கண்ணு அங்க போனா உனக்கு ஒட்டி வாங்கணும். உன் மூக்குக்கு மறுபடியும் உன் இடுப்புக்கு போ எல்லாத்துக்கும் உண்டு எல்லாத்துக்கும் பட்ட பட்டையா போடு. சுத்திட்டு இருப்பு போ என்னமோ சுத்தணுங்கிறான் ஆனா இந்த வைரக்கல் இல்லையா அதாலியும் ஒரு மீளந்து கீழே வரைக்கும் சுத்துவாங்களா இப்ப இந்த தாலி இருக்கு, இந்த தாலி கொடி இத கொடு. இவன் கொண்டு போய் அடகு வச்சுட்டு வரட்டும். இதா ரயிலுக்கு டிக்கெட் இல்ல, இதா வேணும் இங்க போனா கிடக்குது ஆமா இந்த தாலியா ஆமா இந்த புண்டமாய் எப்ப என் களத்துல தாலி கட்டினானே இந்த சாமி ஓட்ட என் கட்டி திணிய தூமையை குடுக்கி கனமா இருக்குதுலாயா என் கழுத்து. தாலி கனமா இருக்குது சேமக்க முடியலடா. சரிடி ஐயா இத கொண்டு போய் அடகு வச்சுட்டோம். அதாடி கடையில நம்பா வாங்கிட்டு வாடா. கொஞ்சம் பவுனு 10 பவுனு 10 பவுனா கொண்டு போய் வச்சுட்டு சீக்கிரம் ஓடியடா. ரயில் வர்றதுக்கு நேரம் ஆச்சு. சீக்கிரமா ஆச்சு. போயா குசு மூட்டை அது போய் வச்சுட்டு வந்தனா எவ்வளவுக்கு வச்ச? ஒரு 50,000க்கு வச்சேன் அவ்வளவுக்கு தான் போனுச்சு. சரி அது பூரா பெத்தாளன்னு விட்டான் பணம் கொடுக்கற நேரத்துல பித்தாள் செக்கிங் வந்துட்டாங்க. அப்படின்னா அந்த தாலி பித்தாள தாலி போட்டுக்கிறாளாயா? அவனுக்கு எவ்வளவு இத வந்து தெரிஞ்சுக்கிட்டியா உங்க வீட்டுக்காரன் எவ்வளவு மோசமான ஆளுன்னு? ஆமாங்க இத கூட வயிறா அடிக்கன்னு சொன்னாங்க. இத பார்த்தா தான் தெரியும். இதையும் கல்ட்ரி கொண்டு போய் வச்சுட்டு சீக்கிரம் வாடா. சீக்கிரம் மவுத்து பசி வேற அவத்து கொஞ்சம் சாப்பிட்டு தள்ளுவட்டி கடையிலாவது சாப்பிட்டு போலாம். சாமி போய் வச்சுட்டு வந்தனா பணமெல்லாம் அந்த டைம் முடிச்சு விட்டேன். பணமெல்லாம் தானே பவுனு தாங்க வாங்கிட்டுலாம் வந்துட்டேன். 6 குடிகாரனுங்க என்ன அடிச்சு பணத்தை பிடிக்கிட்டு விட்டானுங்க 4 பேரு. சாரி சித்திரவள்ளி பாடிய மயிலு என்ன மயிலு இதுல இருக்கிற பாரு மயிலு தெரியுது பாரு இந்த ஊர்ல எத்தனை மெத்த. ஆமாங்க இந்த மெத்தையெல்லாம் யாருதுங்கற? யாருங்க? என்னதேதான் வீட்டுக்காரன் கட்டி போட்டு அடிச்சு விடுவாங்க நினைப்பீங்க மனசுல இருக்கட்டும். ஏங்க அதெல்லாம் இதுதான் கும்பகோணமா? இதுதான் கும்பகோணம். இந்த மெத்தையெல்லாம் பூரா என்னதுதான். இது எல்லாமே வா. ஆமா அப்படின்னா உடனே போலாங்க வீட்டுக்கு. உதச்சு விடுவாங்க. என்னங்க சொல்றான்? வாடகை விட்டுருக்கிறேன். அவங்க மாசம் கண்டா தான் காலி பண்ணுவாங்க. எத்தனாம் தேதி? 30ஆம் தேதி.
இன்னும் ஒரு மாசங்குது. அப்ப 1ஆம் தேதி போய்க்கலாமா? 1ஆம் தேதி காலி பண்ணலாம் விடுவனா நானு? விடுவியா? அவங்க உன்னை விடணுமே. ஏங்க அது வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் எங்கீங்க இருக்கிறது? இந்த தென்னை மட்டையெல்லாம் இருக்குது இல்ல, ஆமா. அதை பொறுக்கி போட்டு ஒரு சாலையை போடுவோம். அந்த சாலையில இந்த அவரங்காட்டுல கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்ச நாளைக்கு மாச கடைசி வரைக்கும். அப்புறம் பாரு உன்னை கண்டு என்ன பண்றேன்னு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. அப்புறம் பாரு, அப்புறம் பேசிக்கலாம். புள்ளி மொன பிடிக்கிற வேலை தான். என்ன புலி? அங்க வைரக்கல் எல்லாம் செய்யணும்ல. ஆமா. அதனால அந்த புலியா? வாடகை மட்டும் எவ்வளவு வரும் தெரியுமா? பல கோடி. சொந்த பந்தம் கம்மின்னு கிட்டத்தட்ட பில்டிங் வாடகையே ஒரு 30 கோடி வராது. 30 கோடி. 30 கோடி. நீ செத்தா கூட அவ்வளவு கோடி வராது. ரெண்டு ஏன்டா மணிக்கு அப்படி பேசுற? டேய் நான் அந்த கோடி சொல்லறா. என்ன வாந்தி எடுக்கிறா? என்ன வாந்தி எடுக்கிற? என்னன்னே தெரியல. அடி வகுத்துல என்னமோ சொருக்குன்னு குத்துற மாதிரியா இருக்கு. நம்ம 2-3 நாள் தான் வந்தோம். அதுக்குள்ளேவா? என்னமோ தெரியல. வகுத்துல என்னமோ நின்ற மாதிரியா இருக்குது. நெல்லுன்னு நீ தான் நாடி பிடிக்கிற சொல்லி. நான் சூப்பரா பிடிப்பேன். நல்லா பாத்து சொல்றேன். என்னடா பித்த வாந்தியா? என்ன வாந்தி சொல்றா சீக்கிரம்? தங்கராஜ் எலெக்ஷன். யாருக்கு தங்கராஜ் எலெக்ஷன்? தங்கராஜ் எலெக்ஷன்யா? ஓஹோ, மகிழ்ச்சியான செய்தி. ஆமா. என்ன விஷயம்? நீ தாத்தா அத்தாவா? பிள்ளை பிசி. என்ன ஆகுது உனக்கு? என்னடி பொண்டாட்டிடா? பொண்டாட்டியா? அப்பாவாக போறேன். அடே அப்பா, கெப்பமா இருக்குறியா? கெப்பமா இருக்கு. ஏண்டா மனைவி கர்ப்பமா இருக்கும்போது ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கியாந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏங்க என்ன கேளு, ஒரு லோடு எந்த வேணாலும் கேளு. ஒரு லோடு சாம்பல் ஓட்டிட்டாங்க. சாம்பிள் எதுக்குடி? சாம்பல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கறி கொட்டை தான் கொடுப்பாங்க. மாங்க இனிக்கும் சாம்பல் ருசிக்கும். நீங்க மாங்காய் இருந்தாங்க, அதுவும் நினைப்பு வந்துருச்சு. இங்க பாரு, நல்ல புதா தாத்து மாங்காயே வாங்கிட்டு இந்த வந்தாங்க. நேரத்துல நீ கடமா பேசவே கூடாது. ஏன்னா கர்ப்பமா இருக்கிற நாளை கூட்டுக்குதா? உனக்காக என்ன கேளு, கேளு, இந்த உலகத்தை கேளு. அட்டத்தை வில்லா வளைக்கட்டுமா, அந்த மணல கயிறா திரிக்கட்டுமா, உடல புளுத்துவ கயிறா திரிக்கிறானா? என்னடி உனக்கு தேவை? இங்க பாருங்க, இந்த ஆவாரங்காட்டுல இந்த குழந்தை பிறகு மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டா போதுங்க. எப்ப மெத்தைக்கு போலான்னு பாக்குறேன். ஆமாங்க, கண்ணாடி மாளிகை பலார் மேல கொண்டு போய் விட்டுறேன். ஏன்னா கீழே இருந்தா நிறைய கண்ணு படும், வர்றவங்க போறவங்க பாப்பாங்க. மேல போயிட்டா யாரு பாப்பாங்க? ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன மேல போயிட்டா? இப்ப கழுத்துல ஒண்ணும் இல்லாம அங்க போய் இப்படி நின்னுட்டு இருந்தா டவுனுக்குள்ள எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்களா? நீ மாசமாக்குற பொண்ணு முள்ள கால எடுத்து வச்சு நடந்து வா. எதுவா போடி? சித்திரவள்ளியும் சில காலம் தங்கி இருக்க இரு குழந்தைகள் பிறந்து அப்பு சட்டி சுப்பு சட்டி என்று பெயர் வைத்து மாலை பருவமாகி சமைக்கு வருகிறோம் காண்க. சரிங்க, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. அப்பா அம்மா யாரு? எங்களுடைய தாய் தந்தையினர். அவர் எப்பேர் தெரியுமா?
பசியாக இருக்கிறது. அதனால் தாயை பார்க்க வேண்டும். புறப்படலாமா? தாயே! அம்மா! அம்மா! என்னப்பா ஏன்டா கண்ணு அழுவுற? பசிக்குதம்மா. எங்களுக்கு மிகவும் பசிக்கிறது அம்மா. ரொம்ப பசிக்குதா? ஆமாமா, எங்களுக்கு பால் மாடு வேண்டும். உங்க அப்பா வேற எங்க போயிட்டாரோ தெரியல. உனக்கு எனக்கும் மாறல பால் வத்தி போச்சு. உங்க அப்பா கிட்ட சொல்லி சரிம்மா. பால் மாடு ஒண்ணு வாங்கிட்டு வர சொல்றேன்டா கண்ணு. ஆகட்டும்மா. பசிக்குதுமா. உனக்குமா கண்ணு பசிக்குது? இருடா கண்ணு, உங்க அப்பா கூப்பிட்டு உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன். சரிம்மா. சீக்கிரமா. அப்பா கண்ணையே. அப்பா. என்ன சின்ன பையன் என்ன மாதிரியே இருக்கான்? ஏன்டா அப்ப உனக்கு நான் பெத்தங்கறியா? சாடை பிடிக்கிறது எப்படா பிள்ளைங்க? சூப்பர்ப்பா. இங்க பாருங்க, உங்க பிள்ளைங்க நீங்களை வச்சுட்டு எத்தனை நாள் கடை சோறு போடுறது? ஏப்பா அப்படி சொல்ற? ஏங்க பசங்க 2 பேரும் பசியால வாடுறாங்க. அவங்க கூட சோறு தின்னு பழவிட்டான். சின்னவண்ண என்கிட்ட மார்பால் தான் குடிச்சிட்டு இருந்தான். இங்க பாருங்க, மார்ல எனக்கு பால் வத்தி போச்சுங்க. பசி. அதனால மாடு தான் ஒண்ணு வாங்கிட்டு வாங்க பையனுக்கு பாலுக்கு. பையனுக்கு மாடுதானே வேணும். பால் வேணும்பா. மாடு பசிக்குது. வாங்க எல்லாம் ஊத்து பார்த்துட்டு போய் அங்கனாச்சுன்னா அவுத்துட்டு அப்பா அப்பா பசிக்குதுப்பா. பசிக்குதா? ஆமா ஆமா. ஏன்டா பூரா இடத்துல என் பேர சொல்லி கடை. ஆமா. மல்லிகை கடையில கடை, டீ கடையில கடை, பாலுக்காரங்கிட்ட கடை. எவ்வளவு கடையில கட்ட முடியும் ஒரு ஆளு? எவ்வளவு உடனே கட்டுறது சொல்லு. 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 ஆமா. சக்கரவள்ளி. அதனால அடி என்னையோ நம்பலோடி. என்ன சொல்றீங்க? என்னங்க என்னமோ இவ்வளவு காலமா என்ன நம்பி நீ வந்த? எப்படா சொல்றா. நம்பி என்னமோ என்ன நம்பி வந்தது வந்த. கொஞ்ச நாளா இருந்தோம். பிள்ளையும் பிறந்துக்கிச்சு. 2 பிள்ளையும் பிறந்துச்சு. ஆமா. இதுக்கு மேல என்ன நம்பாத. ஏன்னா நீ பிள்ளை பெத்தன்னா ஏங்க அப்படி சொல்றீங்க? நீ துள்ள அறுத்த